கூவத்தூரிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கீங்க. நிலை என்ன? வெங்கட பிரகாஷ், அதாவது தற்போது கூவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியிலிருந்து அமைச்சர்கள் தற்போது புறப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய அவர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே காலையிலே அவர்கள் தெரிவிக்கும் போது தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகராவை சந்திப்பதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலைக்குள் சந்திக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்திலிருந்து சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் மூத்த அமைச்சர்கள் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரத்தில் தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகராவை சந்திப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். பிரகாஷ், இது ஒரு புறம். இன்னொரு புறம் சரணடைய சொல்லி எங்கே சரணடைய வேண்டும் என்ற தகவல்களோடு விரிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சசிகலா அங்கேதானே இருக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகள் குறித்து என்ன தகவல்? அதாவது காலை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனைகள் மேற்கொண்டார். தொடர்ந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து கூவத்தூர் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதி ஹோட்டலில் தான் அதிமுக பொதுச் செயலர் வி கே சசிகலா மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இருந்து வருகிறார்கள். ஆளுநர் சந்திப்பதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. அதே போன்று இன்று மாலைக்குள் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தற்போது ஆளுநரை சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் மூத்த அமைச்சர்கள் அனைவரும் தற்போது இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் வந்து சேருவார்கள். அதுவரைக்கும் இந்த இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக பொதுச் செயலர் வி கே சசிகலாவும் இங்க இருக்கக்கூடிய கூவாத்தூரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் இருப்பதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கு. இவர்கள் தரப்பிலிருந்து யாராவது அங்க வர்றதா தகவல் வருதா? மாஃபா பாண்டியராஜன் வருகிறார், அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வரப்போகிறார் என்றெல்லாம் உலவிக்கொண்டே இருந்தது. அதாவது இங்க இருக்கக்கூடிய சூழல் நிலவரம் பொறுத்தவரை பார்க்கும்போது 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இங்கு வருவதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பின்னாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவில்லை. ஆனால் மாஃபா பாண்டியராஜன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாஃபா பாண்டியராஜன் அவர் தலைமையில் வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. அதே போன்று அவர் புறப்பட்டு வந்திருந்தார் என்றும் கோவளம் பகுதியில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே சூழ்நிலையில் இந்த இடத்தில் இங்க இருக்கக்கூடிய கூவத்தூரில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இந்த இடத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரக்கூடாது, அதே போன்று சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க இது போன்ற நடவடிக்கையில் அவர் இருப்பதாக குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார்கள். எனவே மாஃபா பாண்டியராஜன் வர இந்த தகவல் தான் இருந்தது. ஆனாலும் அவர் கோவளம் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பாக வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா என்பது அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் தெரிய வரும். கூவத்தூரிலிருந்து அவரோடு எடப்பாடி பழனிசாமியோடு சேர்த்து மொத்தம் 12 பேர் சந்திக்க செல்வதாக திட்டம் இருக்கிறது. மற்றவர்கள் உள்ளேயே பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அவர்கள் ஆம்புலன்ஸ்லாம் போயிட்டு வந்ததுன்னு தகவல்கள் வந்துகிட்டே இருந்தது. அதாவது ஆம்புலன்ஸ் பொறுத்தவரை தகவல் நேற்று இரவே சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிக்குள் ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் வெளியே செல்லவில்லை. தொடர்ந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் அந்த கூவத்தூரில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியின் உள்ளே தான் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். அதே போன்று குறிப்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை அவர்கள் உள்ளே இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் உடனடியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடனுமான கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பல கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டது. 2 முக்கிய அம்சம், ஒன்று சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது, இரண்டாவதாக அடுத்த கட்டமாக அதிமுகவினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக தான் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த இடத்தில் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலை தீர்ப்பு வந்ததுக்கு பின்பு உள்ளே சென்ற காவல்துறையினர் தொடர்ந்து அந்த நட்சத்திர விடுதிக்குள்ளேதான் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக தான் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நட்சத்திர விடுதி முழுக்க தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டிலும் வந்திருக்கிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லாமல் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களை விடுதியிலிருந்து வெளியேற்றிருக்கிறார்கள். இதுவரை 7 பேரை சட்டமன்ற விடுதிக்குள் இருந்த பாதுகாப்பு நடவடிக்கையாக தற்காலிகமாக காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. வெங்கட பிரகாஷ்.